திருச்சிற்றம்பலம். அடியார்கள் திருவடியை வணங்கிக்கிறேன். இன்று பேரூர் புராணத்தில் திருநாட்டு படலத்தில் 57வது பாடல் நம்ம பார்க்க போகிறோம். அது மருதம் வயலும் வயல் சார்ந்த இடத்தையும் பற்றியது. வரையிழி அருவி என்ன, மணிக்கொழி கலுழி என்ன, விரைத்தரு நதிகள் என்ன, வியத்தகு நீத்தம் ஒன்றே, பறைத்தனக்கு உரிய கேழ்வன் படைத்து அழித்து அழிப்போர் பால் நின்று உரைதரு மூவர் எண்ணப்படுவது ஒத்து உரை வேறு எய்தும். என்ன சொல்கிறாருன்னா, வரையிழி அருவி, அதாவது மலையிலிருந்து கீழே விழுகின்ற அந்த அருவி என்ன மணி கொடி, மணிக்கொடி என்ன மணிக்கொழி, அது என்ன செய்து மணிகளை கொண்டு வருகின்ற நீர்ப்பெருக்காக இருக்கிறது. விரைந்து செல்கின்ற ஆறுகளாகவும், கழுளி என்ன, விரைதரு நதிகள் என்ன, அதாவது கொடி அந்த மணி மணியை கொடித்து கொண்டு வருகின்ற அந்த அருவிகளாகவும் நீர்ப்பெருக்காகவும், விரைதரு நதிகள் என்ன, வியத்தகு நீத்தம் ஒன்றே, அந்த வியக்கத்தக்க அந்த வெள்ளப்பெருக்கு ஒன்று தான் மூணாக வருது. எப்படி நீர்ப்பெருக்காகவும் ஆறாகவும் அருவியாகவும் வருகிறது. இந்த நிலை பராசக்தி கணவனாகிய இறைவனே, அதாவது பறைத்தனுக்கு உரிய கேழ்வன், அது பறைன்னா அம்மை, அவருக்கு உரிய கேழ்வன்னா அவருடைய கணவன், அந்த படைத்து அழித்து அழிப்போர், அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3 தொழிலையும் செய்கின்ற இறைவனுக்கு பிரம்மனாகவும், காத்தலை செய்யும் திருமாலாகவும், அழித்தலை செய்கிற உருத்திரனாகவும் மூவராக அமைந்ததை போல் இருக்கிறதாம். கேழ்வன் படை அழித்து அழிப்போர் பால் நின்று உரைதரு மூவர் எண்ணப்படுவது ஒத்து உரை வேறு எய்தும். இது அப்படி மாதிரி தோணுதான் அவருக்கு. மலையிலிருந்து கீழே விடுகின்ற அருவிகளும் மணிகளை கொண்டு வருகின்ற நீர்ப்பெருக்காகவும் விரைந்து செல்கின்ற ஆறுகளாகவும் அந்த வியக்கத்தக்க வெள்ளப்பெருப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒன்றே மூன்றாயின. அப்போ மும்மூர்த்திகளும் ஒருவர் தான், இறைவன் தான் மும்மூர்த்திகளாக இருந்து முத்தொழிலையும் செய்கிறார் அப்படிங்கிறத அமைந்த மாதிரி உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு உரை சொல்கிறாரு. வரைனா மழைன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த கழுடினா வெள்ளப்பெருக்கு, மணிக்கொழி கலுடி அப்படின்னு சொல்கிறது வெள்ளப்பெருக்கு, பறைனா பராசக்தி, கேழ்வன்னா கணவன். அவ்வளோதான். இதுதான் அந்த பாட்டுடைய உரை. அடுத்த பாடல் 58வது பாடல். மலைபடு வைரம் செம்பொன் மறுப்பு நித்திலம் சந்தாதி அலையினில் கவர்ந்து கொல்லை ஆயர்த்தம் புறங்கண்டு அன்னோர் விலை இழுது அமுதம் துய்த்து மேற்செல பழன மல்லர் குலை தொறும் பறைகள் ஆற்ப கொம்மன எதிர் சென்றாரால். இது என்னென்னா, மலைப்படு வைரம், மலைகளை கிடைக்கிற வைரம், செம்பொன்னா பொண்ணு, மறுப்புனா யானை கொம்பு, மறுப்பு நித்திலம், நித்தியம்னா கொம்பு, மறுப்புனா யானையுடைய மறுப்பு, சந்தாதி அலையினில் கவர்ந்து. இது என்ன செய்யுதுன்னா, சந்தனம் கொண்ட எல்லா பொருள்களும், முக்கியமான பொருள்கள்லாம் அலையினில் கவர்ந்து அலை அடித்து கொண்டு அந்த முல்லை நிலத்தில் உள்ள இடையர்களை கடந்து சென்றதாம். கொள்ளை ஆயுதம் புறங்கண்டு, அவங்களெல்லாம் பார்த்துட்டு அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. மேலும் அவர்களுடைய மதிப்பான வெண்ணெய் பால் அருந்தி பெருக்கெடுத்து சென்ற நீர்ப்பெருக்கை என்ன சொல்கிறான்னா, விலை இழுது அமுதம் துய்த்து மேற்செல, அந்த இடையிலை கடந்து சென்றது. அவங்களுடைய மதிப்பான வெண்ணெய் பால் அதெல்லாம் அருந்தி பெருக்கெடுத்து அந்த போகிற நீர்ப்பெருக்க அந்த வயலில் உள்ள உழவர்கள்லாம் கரைகளில் நின்று பறை கொட்டி எதிர் செல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாருன்னா, விலை இழுது அமுதம் துய்த்து மேற்செல பழன மல்லர், மல்லர்னா அந்த உழவர்கள், அவங்க குலைதொறும் பறைகள் அந்த வயலில் போய் நின்றுக்கிட்டு அந்த நீர்ப்பெருக்கெடுத்து வர்ற ஆற்றுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு கரையின்னு பறை கொட்டி பறைகளை ஆற்ப கொம்மனை எதிர்த்து போகிறாங்க. அந்த தண்ணியை வரவேற்கிற மாதிரி அந்த கரைகளில் நின்று அதை போகிறாங்க. கொம்முனா திரண்டு, கொம்மனை எதிர் கும்மலாக போகிறாங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம கும்மலில் தான் அந்த கொம்மனைங்கிறது தான் சரியான தமிழாக இருக்கும். கொம்மென எதிர் சென்றாரால் அப்படின்னு சொல்கிறாங்க. பறைகள் ஆற்ப குலை தரும். அடுத்த பாடல். மணித்தலை பாப்பு கூட்டம் வைகிய நாக நாடிங்கு அணித்தன உடைப்பில் தாழ்ந்த அவளெல்லாம் மலையின் பக்க துணித்தவன் காவல் பூண்ட சோதிசூழ் நாகநாடும் தனித்தனம் என்ன தூர்த்து தடாயவன் கொலைகள் செய்தார். குலைகள் செய்தார். இது என்ன சொல்கிறாங்கன்னா, தலைகளில் மாணிக்கத்தை கொண்டுள்ள அந்த பாம்பு கூட்டம், அதாவது மணித்தலை பாப்பு கூட்டம், பாப்புன்னு அந்த இடத்துல பாம்பை சொல்கிறாரு. கூட்டம் வைகிய நாகநாடு இங்கு, அது தங்கிய நாகலோகம் இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி
வயலில் பூரா வெடிப்பாக இருக்குது. வெடிப்பு இருந்தால் என்ன ஆகும்? காஞ்சி போய் வெடிப்படிப்பாக இருக்கும். அதுக்குள்ளே பாம்புகள் உள்ளே வசிக்கும். அதனால் அந்த மாணிக்கத்தை கொண்டுள்ள பாம்பு கூட்டம்லாம் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் நாகலம் இருக்குது போல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வயலெல்லாம் வெடிப்பாக இருக்குது. மணித்தலை பாப்பு கூட்டம் வைய நாகநாடு இங்கு அணித்தன உடைப்பில் தாழ்ந்த அவளெல்லாம் மலையின் பக்கம் துணித்தவன். அதாவது மலையுடைய ரெக்கைகளை அறிந்தவன் இந்திரன். அவன் ஆட்சிக்கு உட்பட்டது தான் தேவருடைய உலகம். அப்போ அந்த காவல் பூண்ட சோதி சூழ் நாக நாடும் அந்த நாடு பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்பு வெடிச்சிருந்த வெடிப்பெல்லாம் நிரப்பி உயர்ந்த வரப்புகளை உழவர் அமைக்கிறாங்க. எப்படின்னா அந்த வெடிப்புகளையும் மண்ணை இது பண்ணி போட்டு வரப்பும் வைக்கிறாங்க. தண்ணி இப்போ வெள்ளம் பெருகி வருதில்ல, அந்த இதை எல்லாத்தையும் அந்த வெடிப்பெல்லாம் நிரப்பி வரப்பும் உயரமாக அமைச்சா என்ன ஆகும்? வயலில் நீர் தேங்கி நிற்கும். அந்த மாதிரி தனித்தனம் என்ன தூர்த்து அந்த வெடிப்பெல்லாம் தூர்த்துனா நிரப்பி தடாயவன் குலைகள் செய்தார். உயர்ந்த வரப்புகளையும் அமைக்கிறாங்க. பாப்புனா பாம்பு, நாகனான் நாகரோகம், அவள்னா பள்ளம். அதாவது அணித்தன உடைப்பில் தாழ்ந்த அவளெல்லாம் நிறைஞ்சிருச்சுன்னா அந்த பள்ளம் பூரா நிரம்பி மலையின் பக்கம் துணித்தவன் காவல் பூண்ட மலையினுடைய பக்கங்களை, அதாவது மலையோட ரெக்கைகளை அறிந்தவன் இந்திரன், அவனுடைய ஆட்சிக்குட்பட தேவருலகம் அந்த நாடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ வளமையோடு செழுமையோடு இருக்கான் இந்த நிலம். அதைத்தான் அப்படி சொல்கிறாரு. அது மாதிரி இருக்கிறது என்று பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு உயர்ந்த வரப்புகளை உழவர் அமைத்தனர் என்று கூறுகிறார். அடுத்த பாடல். விளைமடம் மாதர் நெஞ்சின் வீற்று வீற்று உடைப்பிற் சென்ற அலைநெடும் புனல்கள் மற்றும் அகத்துற மறுத்தலோடும் குலைகளுள் அடங்கி நல்ல குலம் வரு தெய்வ கற்பின் தலைவளர் மாதர் நெஞ்சின் ஒழுகின தடங்கால் தோறும். என்ன சொல்கிறாருன்னா, விளைமட மாதர் நெஞ்சின் வீற்று வீற்று, அதாவது விளைமகளுடைய இன்பத்தை போல வேறு வேறான உடைப்புகளில் நீர் உள்ளே சென்றதாம். அந்த ஒவ்வொரு பள்ளத்தையும் உள்ள தண்ணி வேறு வேறு அப்படியே விறுவிறுன்னு உள்ளே போகும்போது பார்க்குறதுக்கு விளைமகளுடைய மாதர்களுடைய இன்பம் போல் இருக்கான். இன்பத்தை தருவது போல் விளைமகளிர் எப்படி இன்பத்தை தர்றாங்களோ அந்த மாதிரி இந்த உடைப்புகள் எல்லாம் நீர் உள்ளே சென்று நிலத்தை குளிர வைக்கிறது. அந்த வெடிப்புகளை நிரம்பிய நீர் கரைக்குள்ளே அடங்கி அதான் வரப்பு வச்சுட்டாங்களே இவங்க, அதை தாண்டி போகலை. அப்போ கற்புடைய மாதிரி உள்ளத்தை போல பெரிய வாய்க்கால்களில் சென்றன. அவங்க வரப்பமைச்சு அந்த வாய்க்கால் வெட்டினதுனால அந்த பள்ளத்தில் போய் நிரம்பும் போது விளைமகளை தருகின்ற இன்பத்தை போல அந்த நிலம் குளிர்கிறது. அந்த வெடிப்புகளை நிரம்பிய நீர்லாம் கரைக்குள்ளே அடங்கி, அது கரை தாண்டி போகாமல் கரைக்குள்ளே அடங்கி எப்படி கற்புடைய மாதர்கள் இருப்பார்களோ அது மாதிரி அவங்களுடைய உள்ளத்தை போல அந்த பெரிய வாய்க்காலில் அடங்கி செல்லுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த உதாரணம். ஓமை எல்லாமே ஓமையை சொல்லி சொல்லி தான் சொல்கிறாரு. ஒவ்வொன்றுக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. அடுத்த பாடல் 61. கதுப்பிளன் தோகை நல்லார் கண்ணென கயல்கள் பாய மதுப்புணல் கமலம் பூத்த வளநெடு வயல்களெல்லாம் புதுப்புணல் பாய ஓகை பொங்கிய கருங்கை மல்லர் வெதுப்புறும் அரியலார்ந்து வினைத்திறத்து ஊக்கம் மிக்கார். என்ன சொல்கிறாருன்னா, கதுப்பிளன் தோகை நல்லார், கூந்தலை உடையவர்களும், அந்த தோகைனா அவங்களுடைய தோகை போன்ற அந்த கூந்தல் எப்படி இருக்குன்னா மயில் போன்ற சாயலை உடையவர்களாக இருக்காங்க அவங்க. அந்த நல்லார் கண்ணென கயல்கள் பாய, அவங்களுடைய மகளிர் கண்களைப் போல மீன்கள் பாய்கின்றன அங்கும் இங்கும். அந்த மதுப்புணல் கமலம் பூத்த, அந்த தாமரை பூத்த அந்த வளப்பமான நீண்ட வயல்களில் வளநாடு வயல்கள் எல்லாம் புது புனல் பாய, இந்த புதிய நீர் பாய்ந்ததுனால ஓகை பொங்கிய கருங்கை மல்லர், அந்த மகிழ்ச்சி அடைந்த அந்த உழவர்கள் என்ன செய்கிறாங்க? கல்லை அருந்தி வெதுப்புறும் அரியல் ஆர்ந்து வினைத்திறத்து ஊக்கமிக்கார். உழவு தொழில் அவங்களுடைய வினை என்ன? வினைத்திறம் என்ன? உழவு தொழில் செய்வது தான். அதில் ஊக்கமிக்கவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அந்த கருங்கை மல்லர்கள் வெதுப்புறும் அந்த அரியலை ஆர்ந்து, அதாவது கல்லை அருந்தி வினைத்திறத்து தான் செய்யும் தொழிலில் ஊக்கமிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். கதுப்புனா கூந்தல், தோகைனா மயில், வெதுப்புனா வெப்பம். அதனால தான் அடுத்தடுத்து வருது பாருங்கள். கதுப்பு வெதுப்புன்னு அதெல்லாம் அழகாக இருக்குது. வெதுப்புறும் அரியலார்ந்து, வெப்பம்னா அரினா கல், வெதுப்புறும் அரியல் ஆர்ந்து, அரியல்லாம் அந்த கல்லை அருந்தி அவர்கள் தொழில் செய்வதில் ஊக்கம் கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இந்த பாடல் நாளை மீண்டும் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.